நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கு எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கே பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். எங்கிட்டு போனாங்க? எங்க எங்க குளியல் அறையில இருக்கிற மாதிரி தெரியல. எங்கிட்டு போயிருப்பாங்க? பசிக்குதுன்னு சமையல் அறைக்கு போயிருப்பாங்களா? ஏதாவது வேணுமான்னு கேட்டு சமைச்சு கொடுப்போம். பாண்டவர்ல இருக்கிறவங்க பசியோடு இருந்தாங்கன்னா பெரிய சுந்தர பாண்டவர்க்குள்ள இழுக்கு விடக்கூடாது. அழகு, எதுக்குப்பா அழுதுட்டு வர? தேனு ரூம்ல இல்ல. தேன்மொழி நோ நெவர். தேன்மொழி நோண்டா தேன்மொழி அறையில் இல்லையா? அறையில் இல்லண்டா என்ன, அங்கிட்டு தான் எங்கேயாவது இருப்பா, போய் பாரு. ஐ வாட்ச் ஆல் பிளேஸ் நோ தேன்மொழி. என்னன்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கொடுத்த நீ பேசுறது புரியல. புரியல மாதிரி பேசுறா. தேன்மொழிய காணுனே. அடா பாய் பையல, எங்கடா போயிருப்பா? காணாம போயிட்டாங்கிற. அப்படி பார்த்தா ரோசினி கூட தான் அறையில் இல்ல. அண்ணன் என்ன அழுதுட்டா இருக்க? அழக்கூடாது. அழுக வருதுன்னு. ஐயோ என்னடா நீ? ஏண்டா வீட்டை விட்டு அவங்க எங்கடா போயிருக்க போறாங்க? சின்ன பிள்ளையா காணாம போறதுக்கு? சமயக்கட்டுல சாப்பிடறதுக்காக போயிருப்பாங்கடா. வழக்கமா எல்லாருடைய சமையலையும் பசிக்காக சாப்பிட்டாங்கன்னா அண்ணனுடைய சமையல ருசிக்காகவே சாப்பிட தோணும். சமயக்கட்டு போயிருப்பாங்க. வா பாக்கலாம். அங்கிட்டும் பாத்துட்டேன். இல்லன்னு. அங்கிட்டும் இல்லையா? எங்க போயிருப்பாங்க? அதுதான் ஐ டோன்ட் நோ. அதுதான் எங்கன்னு தெரியலன்னு. சமயக்கட்டுலயும் இல்லன்னா எங்கிட்டு போயிருப்பாங்க? காணுனே. சரி வா, மல்லிகை கிட்ட போய் சொல்லுவோம். நல்லாவே தட்டுங்கள. இதுக்கு மேல எப்படிடா தட்டுறது? கதவை உடைச்சிடாதடா பாவி பயல. யோ யோ, யாரோ கதவு தட்டுறாங்கயா? நான் இல்லடி. முண்டோ, நீ இல்லன்னு தெரியும். யாரோ தட்டுறாங்க, போய் பாரு. நீயே போய் பாரு, எனக்கு தூக்கம் வருது. இதெல்லாம் பேருக்கு தான் ஆம்பளை. என்னையா? தேனை காணோம். ரோசினியையும் காணோம். காணுமா? இங்கதான் எங்கேயாவது உட்காந்து பாண்டவளத்துக்கு ஸ்டூடியோ வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாளுங்க. நல்லா தேடி பாருங்க. ஆல் பிளேஸ் சீயிங் நோ காணோம். எல்லா இடத்துலயும் நல்லா பார்த்துட்டேன், காணோம். அதானே நானும் அதை தான் சொல்றேன். எங்க தேடினாலும் 2 பேரும் காணோம். என்னையா தேனை காணோங்கிறாங்க? ரோசினியையும் காணோம். அதுதான் யா 2 பேரையும் காணுமா? என்ன பண்றது? எனக்கு என்ன தெரியும்? சரி தூங்கலாமா? தாலாட்டு பாடவா? நீ பாடம் கட்டி நான் தூங்கிடுறேன். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனாலதான் தூக்கம் தெளிஞ்சுது. டேய் சும்மா சொன்னேன், நீ ஜானகி அம்மா மாதிரி பாடுற. தேங்க்ஸ். இல்லைன்னா விடிய விடிய பாடியே கொள்ளுவா. என்னது? ஒண்ணும் இல்லடா அம்மா, நீ தூங்கு தூங்கு. அவா என்னாச்சு? ரோஷினியும் தேனையும் காணும் கையில. நீங்க நல்லா பாத்தீங்களா? ஆல் பிளேஸ் சி தேனோ. மொட்டை மாடியில போய் பாத்தீங்களா? அவன் சொல்லுதானடா எல்லா இடத்துலயும் பாத்துட்டான்னு. உங்க அறையும் ராசு அறையும் தான் பாக்கி. சரி, தேனுக்கு போன் பண்ணலாம். என் போன் எடு. மொபைல் ரூம்ல தான் இருக்கு. ரோசினியோட கைபேசி அறையில தான் இருக்கு. ராசு மாமாவுக்கு தெரியுமா? அடுத்த கதவு அவங்க கதவு தான். சரி வாங்க போய் தட்டுவோம். எப்படியோ தப்பிச்சோம்.
அழுகாதண்ணா இருறேன். அழாதடா. யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சு போச்சா? என்ன பண்றது? என்னடா என்ன இந்த நேரத்துல? தேன்மொழி ரோஷினி 2 பேரையும் காணாம்பா. எஸ், தேன்மொழி ரோஷினி அண்ணி நோ. நல்லா பார்த்தாச்சா? நான் தான் காணலன்னு சொன்னேன்ல. நான் ஒன்ன கேக்கலடா. நான் தானே நல்லா. ஐயோ நீ பாத்தியான்னு கேக்கல, வீடு பூரா நல்லா பாத்தீங்களான்னு கேட்டேன். அதான் சொல்லிட்டோம்ப்பா எல்லாரும். ஐயோ பெரிய மச்சான் வீடு ஃபுல்லா தேடிட்டா உங்க 2 பேரை காணோம். மொபைல் கூட ரூம்ல தான் இருக்கான். 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. எங்க போயிருப்பாங்க? மொட்டை மாடி எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? அதான் சொல்றாங்களேக்கா, எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, இல்ல. அண்ணே 2 பேருமே சரியில்லைண்ணே, எல்லாமே தப்பா இருக்கு. எப்படி போட்டு கொடுக்குற பாரு, எல்லாம் கையில் வளர்ப்பு. இப்படி சிக்கிட்டுமே, என்ன அழகு மாமா பண்றதா? நான் என்ன பேசாத. அழகு தம்பி பாட்டு தேனோட சண்டை போட்டியா? நோ நோ பைட். அண்ணே இனிமே தேன்மொழி வர மாட்டாங்களா? என்னை விட்டு போயிட்டாங்களா? எனக்கு வாய்ப்பு இல்லையா? நான் டெல்டா யோகம் பண்ண முடியாது. பயப்படு. எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தான். தேடு என்ன பச்சை குழந்தையா காணாம போறதுக்கு? நிறைய பக்கத்துல போயிருப்பாங்க, வந்துருவாங்க. விடுற ஏட்டு புட்டிருக்கான்னு பாத்தீங்களா? நான் தான் போட்டுனேன். இப்ப பாத்தீங்களா? இல்லக்கா பாக்கல. சரி சரி, இப்ப போய் பார்க்கலாம். அண்ணே என்னடா? என்னப்பா? அல்ல தள்ளி. என்னடா மொச பிடிக்கிற நாய் மாதிரி மோந்து பாக்குற? தேன்மொழி ஒரு ஜெண்டு போடுவாங்கல்ல? எனக்கு எப்படி தெரியும்? போடுவாங்கண்ணே. சரி அதுக்கு என்ன? அந்த ஜெண்டு வாசம் உள்ளே இருந்து வருதுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த ஜெண்டு வாசம் உள்ள இருந்து வருதுண்ணே. அண்ணி அந்த ஜெண்டு பாட்டில நீங்க எதை எடுத்துட்டு வந்தீங்களா? நான் எதுக்கு எடுத்துட்டு வர போறேன்? பின்ன உள்ள இருந்து வாசனை வருது. அழகு மாமா சும்மா இருங்க, வெளியில போலாம். வாங்க, நீங்க வாங்க வாங்க. என்னடா வாசம் உள்ள இருந்து வருது, உங்க மேல சத்தியமா சொல்றேன். உதவாங்காம போயிட்டு சொல்லிட்டேன். அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே, நான் செக்கிங் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. அண்ணே என்னடா போட. என்னடா? அண்ணே இங்கிட்டு தானே ஒளிஞ்சிருக்காங்க. ஏங்க வெளியில வாங்க, வெளியில வாங்கங்க.
ப்ளீஸ் அழாதீங்கக்கா. இப்ப அழறதுக்கான நேரம் கிடையாது. நாம அழக்கூடாது. இப்பதான் ஒரு சரியான முடிவெடுத்தாகணும். ரெண்டு அள்ளும் சொல்லும் சேர்ந்து என்னமோ பண்றாளுங்க. ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. நானும் அவரும் வரதுக்குள்ள 2 பேரும் ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே தேனுக்கு என்ன பிடிக்கல. அதுக்கு காரணம் இருக்கு. அதான் ரோஷினியோட சேர்ந்து 2 பேரும் என்ன டார்கெட் பண்றாங்க. இல்லக்கா, உங்களை மட்டும் இல்ல, நம்ம 3 பேரையும் சேர்த்து தான் டார்கெட் பண்றாங்க. ஆமாக்கா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த ரூம்குள்ள வந்திருக்காங்க. அந்த காரணம் என்னன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு மேலேயும் எதையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஒழுங்கா இருக்காங்கன்னா இருக்கட்டும், இல்லைன்னா 2 பேரையும் சேர்த்து வெளியே அமைச்சிருவோம். அக்கா, அழறத நிறுத்துங்கக்கா. அக்கா ப்ளீஸ் அழாதீங்க. ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு கயல். நானும் அவரும் பாட்டெல்லாம் பாடி இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கு. புருஷன் பொண்டாட்டினா அப்படிதான்க்கா இருப்பாங்க. அதுக்கு நீங்க எதுக்கு அழறீங்க? பேபி, நான்லாம் அன்பு மச்சனை ரூம்குள்ள வச்சு லாடெல்லாம் கட்டியிருக்கேன். நீங்க பாட்டு தானே பாடினீங்க. இதுல நீங்க சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா. அடுத்தவங்க ரூம்குள்ள வந்ததுக்கு அவங்க தான் அசிங்கப்படணும். நாம கொஞ்சுவோம், பாட்டு பாடுவோம், அது நம்ம இஷ்டம்க்கா. தனிப்பட்ட வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். அத ஒளிஞ்சு பாக்குறவங்க தான் கேவலமானவங்க. இங்க பாருங்க, நான் சண்டை போட்டாலும் பாட்டு பாடினாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் ஏன் புருஷன் மேல எனக்கு இருக்க அன்புதான். நாம இப்படிதான்க்கா இருப்போம், அதுதான் நேச்சர். இப்ப நீங்க அழுதா அவங்க தப்பு பண்ணலன்னு ஆயிடும். கண்ணை தொடச்சிட்டு வாங்கக்கா, அவங்களா நாமளான்னு பாத்துடலாம். முதல்ல என்ன செய்யறதுக்காக அவங்க ரூம்குள்ள வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தான் உள்ள வந்திருக்காங்க. நீங்களும் மாமாவும் வந்ததும் வெளியில போக முடியாம லாக் ஆயிருக்காங்க. சம்திங் இஸ் ராங். நல்லா இழுத்து வச்சு மூஞ்சி புக்குன்னு குத்துனா உண்மை அப்படி கக்கிடுவாங்க. வாங்க பேபி. மொத்த பேர் முன்னாடியும் நிக்க வச்சு கேட்கணும், விடக்கூடாது. வேண்டாம் கயல், அதுக்கப்புறம் நாங்க பாட்டு பாடினதெல்லாம் சொல்லுவாங்க. உங்க வீட்டுக்காரர் கூட தானே நீங்க பாடினீங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவளுங்களுக்கு இன்னும் அதிகமாயிடும். இதுக்கு மேலேயும் அதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சீரியஸா ஆக்ஷன்ல இறங்கணும். ஒண்ணு அவங்க 2 பேரும் ஒழுங்கா இருக்கணும், இல்ல 2 பேரையும் வெளியில அனுப்பிடணும். பேபி, இவ்வளவு சொல்றோம்ல, நடக்க வேண்டிய தானா நடக்கும். நீங்க முகத்தை கழுவிட்டு வாங்க. வாங்கக்கா. எதுவுமே பேசாம உம்முன்னு கொண்டிருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல ரோஷினியை பாண்டவரத்தில் வச்சுக்கணுமா? நல்லானே, நீங்க தான் சொல்லணும். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இருக்கா? ரோஷினி பாண்டவரத்துக்கு ஒத்து வராது, அடிச்சு வரட்ட வேண்டியதுதான். அண்ணே, நாட் ஓன்லி ரோஷினி அண்ணி, தேனும் கோ, போத் கோ. நோ வாண்ட் பாண்டவர் இல்லத்துக்கு வேண்டானே. நோ வாண்ட், ஒன்லி கோ. ராசு, நான் ஆரம்பத்திலிருந்தே தலப்பாட அடிச்சுட்டேனடா. ரோஷினி நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் வேண்டாம், அவங்கள அனுப்பிச்சிருங்கன்னு. நீங்க யாராவது கேட்டீங்களா? ஐயா, ரோஷினி நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டே வர மாட்டாங்க. இப்பவே அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. டேய், நான் காதலிச்சது கல்யாணம் பண்ணது மணிமேகலையடா. ரோஷினிக்கும் மணிமேகலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்க இப்பவே நம்ம வீட்டை விட்டு போறது ரோஷினிக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. தாமதம் பண்ணாம ரோஷினி அமைச்சிருப்பா. அப்ப தேனு இருக்கட்டுமா? நோ தேனு, தேனும் வேண்டாம். ஐயா அழகு, சும்மா இரு. அவசரப்பட்டு வார்த்தை விடாத. இங்க பிரச்சனையே ரோஷினியாலது. ரோஷினி வீட்டை விட்டு போனாலே போதும், தேனு தானா சரியாயிடுவா. தேன்மொழி நம்ம வீட்டுல இருக்கட்டும். நல்லான்னு சொல்றதுதான் சரி. தேனை அனுப்ப வேண்டாம். ரோஷினி அண்ணி அனுப்புனா தேனு தானா சரியாயிடுவா. இல்ல, நோ பிளேஸ் தேன்மொழி. தேனு பேட் கேர்ள், பாண்டவர்லத்துக்கு வேண்டாம். எனக்கு சும்மாறா, தேவையில்லாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதே. அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வாடா. எந்த காரணத்துக்கு ரூமுக்குள்ள வந்தாங்கன்னு தெரியணும்.
கொஞ்ச நாளாவே அவங்க நடவடிக்கையே சரியில்லை. புருஷன் முன்னாடி தனியா இருக்க ரூமுக்குள்ள குரல் கொடுக்காம நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. அவங்களை கூட்டு விசாரிப்போம், இல்ல தேவைப்பட்ட அவங்க அப்பா அம்மாவை கூட்டு பேசி ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு எடுக்கணும் இப்போ? எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ண முடியாதுடா, போய் கூட்டிட்டு வாங்க, முடிவு பண்ணுவோம். என்னடா மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கிய, போய் அழைச்சிட்டு வாங்க, போங்க போங்கடா. ரூம்குள்ள எதுக்கு போகணும்னு யாருக்கும் தெரியாது. சிக்க போறது தெரியாம இப்ப அந்த 3 வரும் வந்து காச்சு மூச்சுன்னு கத்திட்டு கூட்டிட்டு போவாங்க. இதுக்கு எல்லாருமே சேர்ந்து காரணம் கேட்பாங்க. 3 இல்ல 2. என்ன இனிப்பு வேண்டி கிடக்கு உன்னா? எதுக்கு இப்ப அடிக்க வரீங்க? இதுல நீங்க சம்மந்தப்படாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. ஓ, உங்க குடும்ப பிரச்சனையா? அப்ப நான் பாண்டவர் எல்லாம் இல்லையா? தலைமையில நீங்க வாழ்ந்து கிச்சதெல்லாம் போதும். மூட்டை முடிச்ச கட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கோடீஸ்வர பையனை நாங்க போன் பண்ணி பேசிக்கிறோம். அதானே உங்க ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க. நாங்களே அனுப்புனதா இருக்கட்டும், நீங்க போகலாம். நான் போறது போகாததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாங்க எதுக்காக ரேவதி ரூம்குள்ள போனோம்னு கேட்கவே இல்ல. ரேவதி இல்ல, ரேவதி அக்கா. எனக்கு தான் சிஸ்டர்ஸே இல்லையே. நல்ல வேலை தப்பிச்சாங்க. அது அவங்களோட குட் லக். என்ன பாண்டவர் இல்லத்துல இருந்து நீங்க போகாதீங்கன்னு கெஞ்சுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? சும்மா அனுப்ப மாட்டோம். நீங்க பண்ண எல்லா அசிங்கத்தையும் சொல்லிதான் அனுப்புவோம். 2 சிரிக்கும் முதல்ல எதுக்கு பெரிய மச்சான் ரூம்குள்ள போனீங்க? இப்ப விளக்க சொல்லிட்டு தான் போறீங்க. அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வெயிட்டிங். கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவோம். ஏன்னா சொன்னதானே உங்களுக்கும் புரியும். சொன்ன பிறகுதான் மேட்டர் வேற லெவலுக்கு போகும். என்ன ஃப்ராடுத்தனம் பண்றீங்க நீங்க 2 பேரும்? தேனா, இவங்க கூட சேர்ந்து நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ற சொல்லு. நீ சொல்ற மாதிரி வேற லெவலுக்கு போகுதோ இல்லையோ, முதல்ல ஒண்ணு அனுப்பணும். அழகு மச்சானே அதை பண்றாரு. இரு. யாரு? அழகு மாமாவா? ஓரக்கண்ணால பார்த்து சிரிச்சன்னா மதி மயங்கி தேங்க்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாரு. Why talk? Only go. தேனே, you go to your house. நான் ஏன் மாமா போகணும்? எதுக்கு இருக்கணும்? Why இருக்கணும்? You go. ஆங்கிலம். எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்தை முடிச்சு மூட்டை கட்டி அனுப்ப வேண்டியதுதானே? அண்ணிங்கிற மரியாதை இனிமே கிடையாது. ஏ ரோஷினி, வா வாங்கற. ஏன்ற நீங்களும் வாங்க மாமா. மல்லிகா ஏதோ பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றாளுங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா இனிமே இதுங்களை பாண்டவரத்துக்குள்ள நம்ம வச்சுக்க கூடாது. வா. எதுக்கு நீங்க 2 பேரும் ராசுவோட அறைக்குள்ள போனீங்க? புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது அந்த அறைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது எம்புட்டு கேவலமான செயல். எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன இழிச்சிட்டு இருக்காங்க. வாடாங்க. எதுக்கு ரூமுக்குள்ள வந்தீங்க? சிரிக்காம சொல்லுங்க, எதுக்கு எங்க அறைக்குள்ள வந்தீங்க? அடியாத்தாடி இளம் மனசொன்னு ரக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா? என் வானிலே ஒரே வெண்ணிலா காதல் கீதங்கள்
காத்துல தூது விட்டு சிந்தக் திக்கா திக்கா சிந்தக் திக்கா திக்கா ஆடிய பூவல வாடப்பட்டு சிந்தக் திக்கா திக்கா சிந்தக் திக்கா திக்கா. அடிச்சு நிறுத்துங்க. ரூம்குள்ள எதுக்கு போனீங்கன்னு கேட்டா அதுக்கு காரணத்தை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு காரணத்தை சொன்னா லைஃப்ல இனி நீங்க சிரிக்கவே முடியாது. பரவாயில்லையா? சொல்லுங்க, பரவாயில்லையா? சொல்லுங்க, சொல்லவா? அப்படி என்ன சிரிக்க முடியாத அளவுக்கு மானம் கெட்ட காரணம் எங்க சொல்லுங்க, அதையும் பாப்போம். தேனு என்ன காரணம்னு சொல்லு. சொல்லாம சிரிச்சிட்டு இருந்தா தப்பாயிடும்.